வணக்கம். இன்று இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 92.6 என்ற அளவில் உள்ளது. இதுவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95 ரூபாயை தொட்டது. அதற்கு அப்புறம் RBI உள்ள வந்தாங்க. அவங்க தங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை குறைத்து கொண்டு டாலரை விற்றதனால் நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு அப்படின்றது கொஞ்சம் கூடியது. இப்போ இந்த நிலையில நமக்கு இதுல இருக்கிற சாதக பாதகமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரியான செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இருக்கிற சாதகங்கள் என்ன? சாதகங்கள், இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாம டாலரை வாங்குறோம். ஸோ அப்படி வாங்கும்போது நமக்கு ரூபாயின் மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால 92 ரூபாய் என்ற அளவில் இருப்பதனால அவங்களுக்கு இப்போ கூடுதலாக பணம் வரும். ஒரு சின்ன கால்குலேஷன், நீங்க ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றீங்க, அது ஒரு $1 லட்சம் என்ற அளவில் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்திய ரூபாயில் பார்க்கும்போது 92 லட்சமாக இருக்கும். உங்களுடைய அடக்க விலை அப்படின்றது இந்தியாவில் ஒரு 70 லட்சம் இந்த அளவில் இருக்கும்போது 92 லட்சம் கிடைப்பதுன்றது உங்களுக்கு 22 லட்சம் கூடுதலாக கிடைக்குது. இதுவே ரூபாயின் மதிப்பு 85 ரூபாயா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 15 லட்சம் மட்டும்தான் லாபமாக கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு சாதகமான அம்சமாக இருக்கலாம். அதனாலேயே நம்மளுடைய RBI இந்த மதிப்பை ரொம்பவும் குறைக்கல. ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு சின்னதாக கையிருப்பை விட்டு கொடுத்து இந்த 92 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு பாதிப்பு. அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி அதிகமாக பண்றோம், ஆனால் அதே அளவிற்கு ஏற்றுமதி செய்வதில்லை. அதனால நமக்கு ஒரு ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது உருவாகுது. ட்ரேட் டெபிசிட்னா வர்த்தக பற்றாக்குறை. ஸோ இதனால தான் நம்மளுடைய கரன்சி மதிப்பு அப்படின்றது குறைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் இது மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $50 இருந்து $100 மேலே போயிட்டு வந்தது. இதனால நம்மளுடைய வர்த்தக பற்றாக்குறை கூட ஆரம்பித்தது. அதாவது நாம நிறைய டாலர் வாங்க வேண்டி இருந்தது, ஏன்னா நம்ம இறக்குமதி செய்வதால். இதுவே ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் குறைந்து $80 கீழே இறங்கும் போது நிச்சயமா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பும் இன்னும் மேலே ஏறி டாலருக்கு நிகராக கிட்டத்தட்ட 88 அல்லது 85க்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய முதலீட்டாளர்கள், நம்மளுடைய பங்கு சந்தையில நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே வெளியில போயிருக்காங்க. திரும்ப அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தா மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகமாக இருக்கு. அப்படின்றதுனால திரும்ப நமக்கு முதலீடுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அப்படி முதலீடுகள் அதிகமாக வர ஆரம்பித்தாலும் நம்மளுடைய கரன்சி மதிப்பு கூட வாய்ப்பு இருக்கு. அதற்கடுத்து ஒரு முக்கியமான காரணம், உலகம் இப்போ ஒரு புதிய ஒழுங்குக்கு வருகிறது. டாலருக்கு மாற்றாக தங்கள் கரன்சிகளை பயன்படுத்த தொடங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லா நாடுகளும். அதாவது ஒரு க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு டாலர், ஒரு நேச்சுரல் கேஸை வாங்குறதுக்கு டாலர் வேணும், ஒரு வர்த்தக ஒப்பந்தம் முடிவு பண்றதுக்கு டாலர் வேணும். இப்படி இருந்த இந்த கரன்சியை மாற்றி ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடக்குதா, அதை INRல ஒப்பந்தம் பண்றது. இதை இந்தியா மட்டும் பண்ணல, உலக நாடுகள் அனைத்தும் செய்ய தொடங்கிவிட்டன. அதாவது குறிப்பா பிரிக்ஸ் கண்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய உலகின் வளர்ந்து வரும் முக்கிய நாடுகள் அனைத்தும் இந்த டாலரை மீடியனாக யூஸ் பண்ணாம அவங்க நாட்டு கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய தாக்கம் நம்மளுடைய இந்திய கரன்சியின் மதிப்பையும் கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் கூடும்போது நிச்சயமாக நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் நிலை பெறும் வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 85 ரூபாய் ஒரு டாலருக்கு என்ற அளவில் நிலைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இதனால தான் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் தானா நடக்க போற ஒரு விஷயத்துக்கு நாம ஏன் எக்ஸ்ட்ராவா நம்ம கையில இருக்கிற கையிருப்பை குறைச்சிக்கணும் அப்படின்றது காரணத்தினால
ஒரு மிதமான அளவில் மட்டும் குறைத்து கொண்டு நம்மளுடைய ரூபாயின் மதிப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். ஆனால் எதிர்காலம் என்பது இனி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு டாலரின் மதிப்பு இதே அளவில் தான் செல்லும் என்று கூறுகிறது. காரணம், நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு தேவையான அளவு இருக்கிறது மற்றும் உலகம் ஒரு புது ஒழுங்குக்கு மாறிக்கொண்டிருப்பதனால் டாலருக்கு நிகராக மாற்று கரன்சிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளதனால் நம்மளுடைய கரன்சி மதிப்பு நிலை பெற வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் நாம இந்த தற்காலிக இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ந்ததை பற்றி அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்தா போதும். நிச்சயம் நமக்கு ஒரு ஸ்டேபிளான எதிர்காலம் இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய ரூபாய் மதிப்பு கூடும் நினைக்கிறீங்களா, இல்ல குறைந்து டாலருக்கு நிகராக 100 ரூபாயை தாண்டும் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.